வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஒரு விஷயமும் பொதுவாக கற்றுக்கிறதுக்கும் கற்றுண்ட விஷயங்கள்லேருந்து சில முக்கியமான செய்திகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த புரிஞ்சு கொண்ட செய்திகளை டே டு டே ரொட்டீனில் நம்ம அதை பயன்படுத்தி பார்க்குறதுக்கும் ஒரு சின்ன சின்ன தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு லிங்க் உண்டு. ஒரு ஹோம் மேக்கர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் தான். ஏன்னு சொன்னால் எஃபெக்டிவாக சில வேலையை செய்யணும், வீட்டில் இருக்கிற வேலையை ஸ்மார்ட்னஸோட கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கும் தேவையாக தான் இருக்கும் லேர்னிங். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் என்னெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும், இல்லை இன்னும் லோயர் லெவல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறவங்க 5th 6th படிக்கிறவங்களா இருந்தாலும் அங்கேயும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் தான். ஏன்னா லேர்னிங் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். தொடர்ந்து ஒரு கற்றல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இருக்க வேண்டும்னு ஒரு அசெப்ஷனில் சொன்னாலும் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். தொடர்ந்து நம்மக்கிட்ட நடந்துகிட்டே இருக்குது. எந்தெல்லாம் வேலை செய்கிறோம், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருந்தால் ஸ்கூலில் டே டு டே ரொட்டீனில் வகுப்பறையில் நிறைய புது புது பாடங்களை கற்றுக்கிறோம். கற்றுக்கின்ற பாடங்களை நம்ம செயல்படுத்துகிறோம், படிக்கிறோம், நினைவில் கொள்கிறோம், நடக்கிறது. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற வேலையிலையும் நம்ம புது விஷயங்களை கற்றுக்கிறோம். பழைய விஷயங்களை கற்றுருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கிறோம். வி கண்டினியூ டு ரிஃபைன் இட் ஓவர் த பீரியட் ஆஃப் எப்போல்லாம் கற்றுக்கிறோமோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்கிறோம். அதனால் ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்குது, அங்கே ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. அந்த பார்ட்டிசிபேஷனில் நம்மளுக்கு ஒரு கற்றல் அங்கே கிடைக்கிறது. அப்போ என்னாச்சு, லேர்னிங் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ்னால் இன் ஆல் டைமென்ஷன்ஸ், இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் டே டு டே ரொட்டீன் அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத நிஜம். அது மாற்ற முடியாத உண்மையும் கூட. இந்த அடிப்படையில் நம்ம என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு பிபர்ட்டி இருக்கிற குழந்தைக்கு சிலதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொன்னோம். ஒரு அடோலசன்ஸ் இருக்குது, ஒரு பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ அவங்களுக்கு வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வில் ஹாவ் டு எஜுகேட், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஷுட் கிவ் தெம் இன் அட்வான்ஸ் டு ஃபேஸ் தி ரியாலிட்டி அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த நிலைமையில் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை அட்ராக்டிவாக சொல்லிக் கொடுக்கணுமா, ஜஸ்ட் லைக் தட் மொனாட்டனஸாக இருக்க மாதிரி ஒரு போர்டமாக பாடம் எடுக்கணுமா அப்படின்னா, எப்படி எடுத்தாலும் அவங்களுக்கு என்ன புரியலையோ அதை டவுட்டு கேட்கறதுக்கு அந்த பிள்ளைங்களை தயார் பண்ணிட்டா அவங்க நிச்சயமாக அவங்களுக்கு என்ன புரியலையோ அதை கேட்பாங்க. ஆனால் தெர் ஆர் சில்ட்ரன் இந்த அடோலசன்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே புரிஞ்சுக்கணும், தனக்கு தெரிஞ்சின்றது வரைக்கும் போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கலான்னு கேட்டால், டைடினஸ், க்ளீன் அண்ட் டைடினஸ், அப்புறம் ஸ்பெக் அண்ட் க்ளீன். அப்போ அந்த மாதிரி சொன்னால் அந்த ஸ்பெக் அண்ட் க்ளீன்லேயும் டைடினஸ்ஸையும் சொல்லி கொடுக்கணும்னா, சுத்தம் சுகம் தரும், சுகாதாரம் வாழ்வு தரும், ஆரோக்கியம் தரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுத்தமாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அந்த ஒரு லெத்தார்ஜிக் மைண்ட் செட் இருக்கிறதுனால அவங்களுக்கு சுத்தமாக இருக்கணும்னு தோணாது. சில பசங்களுக்கு அந்த சுத்தமாக இருக்கணும்ன்ற அந்த மென்டாலிட்டி, அந்த ஆட்டிடியூட், அது மாதிரி ஒரு மைண்ட் செட் எப்போ இருக்கும்னா ஒரு லெஸ் தென் ஒரு 10% பசங்களுக்கு தான் இருக்கும். பாக்கி பசங்க எல்லாருமே பரவாயில்ல, குளிச்சது போகிறோம், பரவாயில்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம், அப்படியே ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது கிளாத்ஸ், நம்ம போட்டுக்கிற துணிமணி இருக்கே அது ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அது சுத்தமாக இல்லைன்னா யார் அதை வாஷ் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட அதை பற்றி, அம்மா இங்கெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணி தாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கே மிஷினில் போட்டு எடுக்க தெரியும்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ வி கேன் மேக் திங்ஸ் ஹேப்பன். இது என்ன பண்ணலாம், ஒரு லேட் சைல்ட்ஹுட்டில் 10-12 வயசு இருக்கும் பொழுதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், மிஷினில் போட்டு கிளியராக எந்த சாமானியம் துணியும் நாசம் பண்ணாமல் மிஷினையும் நாசம் பண்ணாமல் சரியான அளவில் லோடு பண்ணி அந்த கிலோ வெயிட் மாறாமல் அந்த துணிகளை நம்ம ட்ரையரில் போட்டோ எப்படியோ எடுத்து வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விதத்தில் சௌரியமாக இருக்கும். அப்போ சென்ஸ் ஆஃப் கிளீனினஸ்ன்ற வார்த்தையை நம்ம கொண்டு வந்துவிட்டா பிள்ளைங்களுக்கு அது கண்டினியூ டு ஹேவ் இட், அதை தொடர்ந்து அதுபோல் இருக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான இருக்கும். அது கிளாத்ஸ் மட்டும்தான் சுத்தமாக இருக்கணுன்றது இல்லை, ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸில் இருக்கிற உட்டன்சில்ஸ், ஹாலு, சோஃபா, டீப்பா செட்டு, அது எல்லாமே சுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் யூ புட் ஃபோர்த் யுவர் எஃபர்ட், உங்களோட ஃபிசிக்கல் எஃபர்ட்டை அதுக்கு போடுங்கன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு என்ன ஆகும்னு கேட்டால், அவங்களுக்கு எப்போ போர் அடிக்கும், படிக்கிறதுக்கு முடியாது, சும்மா உட்காந்துருப்பாங்க. இந்த கேட்ஜெட் வச்சுன்னு அதுங்களை முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதில் நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் நேரம் அந்த டஸ்டிங், க்ளீனிங், மாப்பிங்
அப்படின்லாம் ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் டஸ்ட் பண்ணுங்கள், சாட்டர்டே சாயந்தரம் டஸ்ட் பண்ணுங்கள், சண்டே மார்னிங் மாப் பண்ணிடுங்க. சண்டே மார்னிங் டஸ்டிங் பண்ணிடுங்க, அன்றைக்கி மத்தியானமே க்ளீன் பண்ணுங்கள், மாப்பிங் பண்ணுங்கள் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஸ்லோவாக அவங்க வீட்டில் ஒரு 2 ஹால் பெட்டு அப்படிலாம் இருக்குன்னு வைங்க, அந்த 2ல் ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள், ஒரே ஒரு நாளைக்கு ஒரு ஹால் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு டியூட்டியை செய்ய வேண்டிய வேலைகளை செக்ரிகேட் பண்ணி கொடுத்து அது ஒரு பார்ட் வைஸ் ஹோல் லேர்னிங் அப்படின்னு நம்ம பள்ளிக்கூடத்து பாடத்தை படிக்கிற மாதிரியே இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க்கையும் பார்ட் வைஸ் ஹோல் அப்படின்ற அந்த கான்செப்டில் சின்ன சின்ன விஷயத்தில் செய்து முடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்றது. சுத்தம் எங்கே இருக்கோ அங்கே உண்மையான நம்ம ஒரு இறை தன்மையை உணர முடியும். சுத்தம் எங்கே இருக்கோ அங்கே மனதளவில் தெளிவான சிந்தனைகளும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா திங்கிங் அண்ட் ரீசனிங் இஸ் ரிலேட்டட் டு காமன் கோசி மைண்ட். இட் இஸ் ரிலேட்டட் டு காமன் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்பொழுது தான் நம்மளோட எளிமையாகவும் தெளிவாகவும் சிந்திக்க முடியும். ஸோ அப்போது சிந்திக்கிறதா இருந்தாலும் திங்கிங் அண்ட் ரீசனிங் ஒழுங்காக இருந்தாலும், ரீசனிங்னா என்ன, ஓரளவுக்கு வாட் இஸ் இட் ஹேப்பனிங், இப்போ இதோட கூட என்னெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம 2 பேரும் வயத்தில் எதுக்கோ சாப்பிட்றோம், வித்தியாசமான ஒரு உணவு, அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா இட்டுமே லைக்லூட்டு என்ன வயிறு கொஞ்சம் கழிச்சு தரப்போறோன்னு சத்தம் கேட்கும். இட்டுமே லைக்லூட்டு என்ன பண்ணும், பர்பிங் கொஞ்சம் மேலுக்கு வரும். சிலப்போ இட்டுமே டெவலப் கேஸ் அண்ட் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே ஏர் ஃபார்ம் ஆகிறத நம்ம உணர்ந்துக்க முடியும். அப்படின்னா இப்போ ஒரு காஸ் ஒன்று இருக்குது, அதனோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறதுக்கு ரீசனிங், ஹவு இட் கம்ஸ் அவுட், வாட் வில் பி த அவுட்கம் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஒரு 10 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்து யுவர் அப்சர்விங் யுவர் பிரீத் இன்டேக் இன்ஹேல் ஆஃப் தி ஹேர், ஹோல்டிங் இட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் அண்ட் ரிலீஸிங் இட். என்ன எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டுத்தையும் மாற்றி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அந்த ஆக்சிஜனை உள்ளே ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு என்ன பண்ணுறோம் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே எக்ஸேல் பண்ணுறோம்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு வேலையை மனம் அமைதிப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்ன பண்ணுறோம், ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் இட், ஒரு 15 மினிட்ஸ் இன்ஹேல் எக்ஸேல் ப்ரீதிங் ஹோல்டிங் த ப்ரீத் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி பண்ணிட்டா 15th மினிட்ஸ்க்கு அப்புறம் 15 நிமிடங்கள் தாண்டின பிறகு மனம் எத்தனை அளவு அமைதியாக இருக்கும். எதை நம்ம வேகமாக யோசிக்கணும்னு சொன்னோமோ அதை தொடர்ந்து நம்மளால் எழுத முடியுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. யாரெல்லாம் அப்படி பழக்கப்படுத்திக்கிறாங்களோ அவங்களே அதை பற்றி சொல்லுவாங்க. இதை நம்ம இப்படிலாம் இருங்க, இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் சர்க்கரை இனிப்பாக இருக்கும் அப்படின்னு மணிக்கணக்காக 3 மணி நேரமாக விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னு வச்சுக்கோங்க, சர்க்கரை இனிப்பாக இருக்கும்னு 3 மணி நேரம் பேச வேண்டாம். அவங்க எத்தனை பேர் பேச போகிறாங்க, 6-7 பேரா, அவங்க 6 பேர் இருக்கச்சேவே சாரி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நடுவில் அந்த சக்கரை வச்சுருக்கிற பாத்திரத்துலேருந்து ஆளுக்கு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டா, அதாவது லெஸ் தென் 5 grams ஒரு ஸ்பூன் வாயை திறக்க சொல்லியோ கையில் கொடுத்து வாயில் போட்டுனா எப்படியோ ஒரு ஆக்ஷனில் அந்த சர்க்கரையோட சுவையை அவங்கள உணர வச்சுட்டா நீங்கள் அதுக்கு போய் என்ன பண்ண வேண்டாம், 3 மணி நேரமாக பேச வேண்டாம். இட் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங். நீங்கள் இனிப்பாக இருக்கும்னு அதுக்கு 1000 உதாரணம் சொல்கிறது, அதுக்கு ஒரு சர்க்கியூட்டஸ் ரூட் எடுத்துன்னு போகிறது, அதுக்கப்புறம் அது இனிப்பாக தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு என்ன சொல்கிறான், லாஜிக்கல் சீக்வன்ஸு அன்அப்டேட்ஸு அதெல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் அப்புறம் அந்த என்ன ஒரு அசம்ஷனில் சொல்லி அதை புரிய வைக்கிறத காட்டிலும் என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் ஒரு 5 grams அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் சர்க்கரையை வச்சு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப்படின்னா யாருமே பேச மாட்டாங்க. எவ்ரிபடி வில் ஸ்மைல் அண்ட் மூவ் அவே ஃப்ரம் த பிளேஸ் பை சேயிங் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் சில நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை மணிக்கணக்காக பேசுகிறத காட்டிலும் இது பதில் என்ன பண்ணலாம், ஒரு நல்லதாக ஒரு ரைடர் எப்படி சால்வ் பண்ணுறது, லாஜிக்கல் சீக்வன்ஸில் அன்அப்டேட்ஸ் மூலமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ரைடரில் நம்ம சொல்லி கொடுத்தோமான ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அப்புறம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கும்பொழுது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 மணி நேரமோ 30 நிமிடமோ 60 நிமிடமோ செலவு பண்ணுறது ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அப்படின்னா ஒரு சாம்பார் காரமாக இருக்கும், அது சர்க்கரை இனிப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கெல்லாம் மணிக்கணக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ என்னாச்சு, லர்னிங் இஸ் அ ப்ராசஸ் நம்ம சொல்லும்பொழுது அதில் சில விஷயங்களை நம்ம உணர்ந்து அனுபவித்து புரிந்து கொள்ள முடியும்னா அதற்கெல்லாம் டிஸ்கஷனே வேண்டாம், அதுக்கு ஒரு ட்ரைனிங் செஷனே வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் வி மீட் பீப்புள், வி சிட் இன் ஒரு சர்க்கியூட்டஸாக உட்காந்துருப்போம், உடனே அதில் என்ன பண்ணலாம்,
ப்ராக்டிக்கலாக அதை உணர்ந்துக்கிட்டா அந்த நினைவு நெஞ்சில் நிற்கும். ஸோ இது படிக்கிற விஷயமா இருந்தாலும் பேசுகிற விஷயமா இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் இது ஒரு ப்ராசஸ்ன்னு வரும்போது இப்போ 20வது வயசில் சர்க்கரை இனிச்சது, ஒரு 60வது வயசில் சர்க்கரை வேறு டேஸ்ட்டில் இருக்குமா? இருக்காது. சுவைகள் இருக்கிற உணவை தொடர்ந்து நம்ம உண்டுன்னு வரும்போது அந்த டேஸ்ட்டை அனுபவித்து ரசித்து உண்ணக்கூடிய நிலைமை வேணால் ஓவர் த பீரியட் வயசு ஏற ஏற அது அதிகமாகுமே தவிர, ஆனால் இனிப்பு சுவையை இளமையில் தெரிஞ்சுன்னு சொன்னால் அது 70வது வயசு 80வது வயசு வரைக்கும் கூட அந்த இனிப்பு சுவை இனிப்பு சுவையாகவே தான் இருக்கும். கசப்பு நம்மளுக்கு என்ன இளம் வயதில் ஏற்புடையதில்லை, சாப்பிட்றதுக்கு தெரியாது. கசப்பு சொன்னாலே வாய் ஃபுல்லாக கசக்கிறது, என்னால் சாப்பிட மாட்டேன்னு பிள்ளைங்க அடம் பிடிக்கும். நம்மளும் பிள்ளைங்களுக்கு கசக்கம்னு கொடுக்காம இருப்போம். ஆனால் ஒரு 30 வயசுக்கு அப்புறம் கசப்பு சாப்பிட ஆரம்பித்தா ஓவர் த பீரியட் 60வது வயசு வரும்பொழுது அந்த கசப்பில் அந்த சுவையோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லாமல் அந்த சாப்பாடோட டேஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுருப்போம். ஏன்? கசப்பு நம்மளுடைய நாவிற்கு பழகிவிட்டது. அதில் புதுசாக அதில் அந்த சுவையை மேல் தூக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்மளுக்கு அது பழக்கிடுது. அதுபோல தான். ஆனால் ஏற்கனவே என்ன இளம் பிராயத்தில் இனிப்பு சாட்டமே, தட் கண்டினியூ டு பி தேர். அதுவும் என்ன பண்ணோம், நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே எடுப்போம். ஸோ அதனால் அறுசுவைகளை எப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்குமோ அதுபோல் டே டு டே ரொட்டீன்லேயும் லேர்னிங் ப்ராசஸ் இருப்போம்னு ரொம்ப அளவுக்கு நம்ம சரியான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.